ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை நம்ம யூடியூப்பில் ஆடியோ புக்காக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு பாபா பக்தரின் வாழ்க்கை வரலாறு. இவர் பார்த்திங்கன்னா பாபா கிட்ட இருந்த பக்தர்களே இவர் மாபெரும் பொக்கிஷத்தை ஒவ்வொரு பாபா பக்தர்களுக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு. பாபா ஆசீர்வாதத்தோடையும் அனுமதியோடையும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான சாய் சச்சரித்திரம் அந்த புத்தகத்தை எழுதின ஹேமத் பந்த் அவரை பற்றி, அவர் எழுதின சாய் சச்சரித்திரத்தோடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோங்க. இவருடைய முழு பேர் பார்த்திங்கன்னா கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் அலைஸ் அண்ணா சாஹிப் தபோல்கர். பாபா தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்தர்களையும் ஒரு செல்லமாக கூப்பிடுவார். அதுபோல் இந்த கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் அலைஸ் அண்ணா சாஹிப் தபோல்கரை பாபா செல்லமாக ஹேமத்ரிய பந்த் அப்படின்னு கூப்பிடுவார். அந்த ஹேமத்ரிய பந்த் தான் பிற்காலத்தில் ஹேமத் பந்த்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த ஹேமத்ரிய பந்த் அப்படின்ற பேரை எதனால் வச்சார், என்ன காரணத்துக்காக வச்சாருன்றது நம்ம சாய் சச்சரிதத்திலே சொல்லியிருக்காங்க. நீங்கள் சாய் சச்சரிதம் படிச்சிங்கனாலே தெரியும். அதில் ஹேமத்ரிய பந்த்ன்னு பாபா ஏன் கூப்பிட்டாருன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் அரசவையில் இருக்கிற நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா கணக்குகள் இதெல்லாமே மிகப்பெரிய முன்னோடிகளை ஹேமத்ரிய பந்த்ன்னு கூப்பிடுவாங்க. அந்த பேரை அந்த பட்டத்தை இந்த அண்ணா சாஹிப் தபோல்கருக்கு பாபா வைப்பார். ஹேமத்ரிய பந்த் அலைஸ் ஹேமத் பந்த் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கூப்பிட ஆரம்பித்தாங்க. இவர் பார்த்திங்கன்னா தானே டிஸ்ட்ரிக் மும்பையில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தானே டிஸ்ட்ரிக்னு இருக்குங்க. அங்கே பார்த்திங்கன்னா குடால் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் நம்மளுடைய ஹேமத் பந்த். ஹேமத் பந்த் பார்த்திங்கன்னா அவர் ஒரு வறுமையான குடும்பம், ஒரு ஏழ்மையான குடும்பம்னு சொல்லலாம். அந்த ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் நம்மளுடைய ஹேமத் பந்த். அவர் கை குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மா தவறிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய அத்தை வளர்ப்பில் தான் அவர் வளர்ந்து வராரு. அவங்க அத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய செல்வந்தர் அப்படிலாம் சொல்ல முடியாது. அத்தையும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அத்தை. அப்போ ஹேமத் பந்தை பார்த்திங்கன்னா அவங்க அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள அப்பயே இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வைக்கிறாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் இங்கிலீஷ் மீடியமில் படித்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஹேமத் பந்த். ஏன்னா எளிமையான குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. பாமர மக்கள் அவங்க அந்த காலத்தில் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஹேமத் பந்த் பிரிட்டிஷ் காலத்திலேயே 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப வறுமையின் காரணமாக டீச்சராக வேலை பார்க்குறாருங்க. அந்த டீச்சராக வேலை பார்த்து அவர் பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேறாரு. அவர் முதல்ல டீச்சராக வேலை பார்த்தப்போ அவருடைய சேலரி பார்த்திங்கன்னா 8 ரூபீஸ் தான் அவருடைய சேலரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்போது இருந்த ஆங்கிலேயர் ஒருத்தர், அந்த குடால் கிராமத்தில் இருக்கிற ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா அவர் பார்க்குறாரு, ஆகா இந்த பையன் ரொம்ப நல்ல ஞானம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இளம் வயதாக இருக்குது, அவன் ஏன் சேலரிக்காக 8 ரூபீஸ் சேலரிக்கு டீச்சராக வேலை பார்க்கணும், அந்த பையன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாமே, அவனுக்கு நல்ல கணக்கு போடுறான், நல்ல பிரைட்டாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், தெளிவாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் பார்க்குறாரு. பார்த்து ஹேமத் பந்தோடைய அன்றாட நடைமுறைகள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய டீச்சிங் ஃபீல்டில் அவருடைய அந்த தன்னலமற்ற சேவை, அவருடைய புரிதல் இதெல்லாம் பார்த்து அந்த ஆங்கிலேயர் அவருடைய சொந்த முயற்சியில் பிரிட்டிஷ் காலத்தில் கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு வாங்கி கொடுக்குறாருங்க நம்மளுடைய ஹேமத் பந்துக்கு. அந்த ஜாபை பார்த்திங்கன்னா தலாலின்னு சொல்லுவாங்க. தலாலினா என்னென்னா ரெவென்யூ ஆஃபீஸர்னு சொல்லலாம், இல்லாட்டினா கணக்கு பிள்ளைன்னு சொல்லலாம். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா கணக்கு பிள்ளைன்னு சொல்லலாம். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேமத் பந்த் வேலை பார்க்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய சலுகைகள் கிடச்சிச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவர். அவருடைய உழைப்புனால் அவர் ரெவென்யூ ஆஃபீஸராக ஒரு கணக்கு பிள்ளையாக போகிறாரு தலாலி. அவர் பார்த்திங்கன்னா அந்த வேலையிலையும் ரொம்ப உன்னிப்பாக இருந்து பல முயற்சிகள் செய்து நேர்மையாக வாழ்ந்ததுனால அவருக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது. அப்புறம் பெரிய பெரிய ப்ரொமோஷன்
அவருக்கு ரொம்ப ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய படித்தார். படித்து 5வது 5th ஸ்டாண்டர்ட் வந்து இங்கிலீஷ் மீடியமில் படித்தவர். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கஷ்டப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் மேஜிஸ்ட்ரேட்டாக ஆகிட்டாருங்க. மேஜிஸ்ட்ரேட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். பிரிட்டிஷ் காலத்தில், ஆங்கிலேயர் காலத்திலே மேஜிஸ்ட்ரேட்டாக நம்மளுடைய ஹேமத் பந்த் மாறிட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேமத் பந்துக்கு வந்து நல்ல நெருங்கிய நண்பர்கள் வந்து 2 பேருங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித், இன்னொன்று வந்து ஆப்தே அப்படின்ற 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த ஆப்தேவும் ஹரி சீதாராம் தீக்ஷித்தும் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் இருக்காங்க. நம்மளுடைய ஹேமத் பந்தும் பாம்பேயில் இருக்கார். அந்த காலத்துலலாம் வந்து பொழுதுபோக்குகள்லாம் இல்லை, சமூக வலைதளம் இல்லை, செல்ஃபோன் இல்லை, கம்ப்யூட்டரு இந்த மாதிரி எதுவுமே கிடையாத காலகட்டத்தில் இந்த தீக்ஷித், ஆப்தே, ஹேமத் பந்த் இவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு ரொம்ப ஆன்மீக புத்தகங்களை படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய வளர்ப்பு ஆன்மீகத்தில் அவங்களுக்கு ஈடுபாடு அதிகம். இறை பக்தியை தூண்டுற மாதிரி என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ, ராமாயணம், பகவத்கீதை எல்லாத்தையும் படிப்பாங்க. படித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க படித்த புத்தகத்தில் இருக்கிற சுவாரஸ்யமான கதைகள் எல்லாத்தையுமே வந்து 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சின்ன வயசுல இருந்தே 3 பேரும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஹரி சீதாராம் தீக்ஷித், ஆப்தே, ஹேமத் பந்த் இவங்க 3 பேரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நம்ம 3 பேத்துல யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு சத் புருஷர், ஒரு மிகப்பெரிய மகானை பார்த்தா அவங்க வந்து என்ன செய்யணும்னா மற்ற 2 பேர்த்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுபடி வந்து பார்த்திங்கன்னா ஹரி சீதாராம் தீக்ஷித் தான் முதல்ல பாபாவை பார்க்குறாரு. அந்த 3 பேர்த்தில் அவர் தான் வந்து முதல்ல பாபாவை பார்க்குறாரு. அந்த மகானுடைய மாபெரும் அகண்ட பிரம்மச்சாரியுடைய புண்ணிய பவித்திர பூமியான ஷீரடிக்கு வந்து பாபாவை பார்த்து அவர் ரொம்ப மனம் மகிழ்ந்து, அவர் உச்சி குளிர்ந்து, தீக்ஷித் வந்து தன்னுடைய சக நண்பர்களான ஆப்தே, ஹேமத் பந்த்கிட்ட சொல்கிறாரு, நான் பெரிய மகான் பார்த்தேன், அவர் அவ்வளோ ஒரு பொறுமைசாலி, அவ்வளோ தெய்வத்தன்மை பொருந்திய மகான், நம்ம பார்க்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பாபாவை பற்றி வர்ணிக்கிறார் நம்மளுடைய தீக்ஷித். அப்போ ஹேமத் பந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் சச்சரிதத்திலே சொல்லியிருப்பாங்க, இவரை வந்து பார்த்திங்கன்னா தீக்ஷித் வந்து நீ வந்து வா, ஷீரடிக்கு வா, பாபா இருக்கார், அந்த மகானை பார்க்கவான்னு சொல்லி தீக்ஷித் கூப்பிட்றாரு. ஹேமத் பந்த் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலான்ட்டு இருக்கும்போது ட்ரெயினெல்லாம் புக் பண்ணிட்டாருங்க. பாம்பேயிலேருந்து ஷீரடி போகிறதுக்கு ட்ரெயின்லாம் புக் பண்ணி கிளம்பலான்ட்டு போகிறப்போ என்ன ஆகுதுன்னா, சாய் சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, அவருடைய நண்பர் ஹேமத் பந்தோடைய நண்பருடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை மோசமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹேமத் பந்த் வந்து அந்த பையனை பார்க்குறதுக்காக தன்னுடைய நண்பனுடைய பையனாச்சின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாரு. அவரும் எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறாரு, சாமி கும்பிட்றாரு, அவங்க எல்லாரும் கும்பிட்றாங்க, அந்த பையனுக்காக போராடுறாங்க, அந்த பையன் உடல்நிலை தேரணும்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிறாங்க. அப்போது இந்த ஃப்ரெண்டு, ஹேமத் பந்தோடைய ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய குருநாதரே வந்துட்டார். அவர் வந்து யாரை குருன்னு நினைக்கிறாரோ அந்த குருவே வந்து அந்த பையன் உடம்புக்கு சரியில்லாத பையனுடைய படுக்கறைக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதை மீறியும் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எய்தினார். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டார். இந்த இன்சிடெண்ட் வந்து ஹேமத் பந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. குரு என்ன பயன், குருவால் என்ன பிரயோஜனம், நம்மளுடைய குருவவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறவார், எல்லாத்தையும் வழி நடத்துவார், அதுதான் குருன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட குரு என்னுடைய நண்பனுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாத குருவால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹேமத் பந்த் வந்து முடிவு எடுக்கிறார். முடிவு எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் ஷீரடி போகிறத வந்து கேன்சல் பண்ணிடுறார், அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிடுறாரு. அப்போ தீக்ஷித் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, என்ன இவன் ஹேமத் பந்த் இப்படி புரிஞ்சுக்கிட்டானே, நம்ம பாபா எப்பேற்பட்ட ஒரு மகான், அந்த குரு வேணால் ஒரு தவறான குருவாக இருக்கலாம், நம்ம குரு எப்பேற்பட்ட குரு, அவனுக்கு புரிதல் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி தீக்ஷித் வந்து ரொம்ப வருத்தப்படுறார். ஹேமத் பந்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போது அவர் எப்படியாச்சும் ஷீரடிக்கு நம்மளுடைய நண்பனை கூப்பிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு நானா சாஹிப் சந்தோர்கர்கிட்ட சொல்கிறாருங்க. நம்ம சாய் சச்சரிதத்திலே படிச்சிருப்போம், நானா சாஹிப் சந்தோர்கர் அந்த காலத்தில் பாபாவை பற்றி பேசி
அவரை பற்றி அவருடைய லீலைகளை சொல்லியே பல பக்தர்களை ஷீரடிக்கு கூப்பிட்டு வந்ததாக சொல்லியிருப்பாங்க சச்சரிதத்தில். அப்போ நானா சாஹிப் சந்தோர்கர் வந்து பார்த்திங்கன்னா சப் கலெக்டர், ஆங்கிலேயர் காலத்திலேயே சப் கலெக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் இருக்கார், பாந்திரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய நானா சாஹிப் சந்தோர்கர்கிட்ட வந்து ஏற்கனவே தீக்ஷித் சொல்லி அனுப்புகிறாரு, நீ பாம்பேயில் இருக்கீங்க, பாந்திராவில் இருக்கும்போது என் நண்பன் ஹேமத் பந்த் அங்கே தான் இருக்கான், அவன் வந்து ஷீரடி வரமாட்டேங்கிறான், அவனுக்கு வந்து பாபாவை பற்றி சொல்லி வர வைங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி அனுப்புகிறார் நம்மளுடைய தீக்ஷித் நானா சாஹிப் சந்தோர்கர்கிட்ட. நம்மளுடைய நானா சாஹிப் சந்தோர்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாந்திரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது தனக்கு கீழே இருக்கிற நபர்கள், அவங்க ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம்ல, அவருக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறவங்கள வந்து என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் போய் ஹேமத் பந்தை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஹேமத் பந்தும் வந்துடுறார். ஹேமத் பந்த் வந்தோடனேவும் அவர் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறார் சந்தோர்கர், நீங்கள் எப்படி ஷீரடி வராமல் இருக்கலாம், பாபா எப்பேற்பட்ட நபர்னு தெரியுமா, உங்களுடைய நண்பருடைய குழந்தைய காப்பாற்றாத ஒரு குருவால் என்ன பிரயோஜனம், குருவை நம்ம ஏன் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாமே, நீங்கள் உங்கள் ஷீரடி வந்து பாருங்கள், எங்களுடைய குருவை வந்து பார்த்து பாருங்கள், அவர் எப்பேற்பட்ட ஒரு மகான்னு உங்களுக்கு தெரியும், அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாபாவை பற்றி கிட்டத்தட்ட அந்த மீட்டிங்கில் அவரை பேசவே விடலை நம்மளுடைய சந்தோர்கர். பாபா அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், பாபா என்னென்னலாம் பண்ணார் தெரியுமா, அது இதுன்னு சொல்லி பாபாவை பற்றி சொல்லி அவருடைய மனசில் வந்து ஒரு சரி நம்ம ஷீரடி போகலாம், இவ்வளோ பெரிய சப் கலெக்டர் நம்மளுடைய நண்பன் தீக்ஷித் இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, நம்ம ஷீரடி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேமத் பந்த் முடிவு பண்ணுறாருங்க. அவர் முதல் தடவை ஷீரடி வரார். ஷீரடி வந்தோடனேவும் பாபாவை பார்த்த அந்த நொடி பொழுது, துவாரகமாயில் பாபாவை பார்த்த அந்த நொடி பொழுதே தான் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய தப்பை பண்ண தெரிஞ்சோம், நம்ம வந்து குருவால் என்ன பிரயோஜனம்னு சொல்லி நம்ம குருவெல்லாம் திட்டினோமே, ஆனால் இவருடைய ஒரு கண் பார்வை, அந்த கண் பார்வை வந்து நம்மளை வந்து அவ்வளோ ஆசுவாசப்படுத்துது, நம்மளுடைய மனசுக்கு மிகப்பெரிய அமைதி கிடச்சிருச்சு, எப்பேற்பட்ட மகான்னு சொல்லி சாஷ்டாங்கமாக நம்மளுடைய ஹேமத் பந்த் வந்து பாபாவோட கால் பாதங்களில் பொற்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்துடுறாரு. விழுந்தது மட்டும் இல்லாமல் அப்போது சச்சரிதத்திலே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, நான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன், அவங்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன், எத்தனை ஜென்மமானாலும் இந்த கடனை வந்து தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஹேமத் பந்த் சொல்லுவார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இப்பேற்பட்ட மகானை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த பக்தர்கள் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லி நம்மளுடைய ஹேமத் பந்த் சொல்லுவார். அவ்வளோ அருமையாக இருப்பார். அப்போ ஹேமத் பந்த் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரண்டர், பாபா கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டார். சரண்டர் ஆகி பாபா கிட்டேயே இருக்கார். பாபா கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேமத் பந்துக்கு வந்து இயற்கையாகவே அவருக்கு வந்து தற்பெருமை அதிகங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலேயும் வந்து வாதங்கள் பண்ணி அவருடைய ஆர்கியூமெண்ட்டை வந்து யாராக இருந்தாலும் நல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணி அவருடைய பேச்சு தான் கரெக்டு, அவர் சொன்ன விஷயந்தான் கரெக்டுன்னு சொல்லி ரொம்ப அகங்காரத்தோடு அவர் பேசுவார். இப்படி நம்ம சாய் சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு சாப்டரில், பாலா சாஹிப் பாத்தே, அதுக்கடுத்து நம்மளுடைய ஹேமத் பந்த், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனைனா, குருவால் என்ன பிரயோஜனம், குரு நமக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை நடக்கும். அப்பயே வந்து பார்த்திங்கன்னா பாபா ரொம்ப அழகாக சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு வாக்குவாதமாக இருந்தாலும் அது வந்து அகங்காரம் தான், நம்மளுடைய அகங்காரம் தான் வாக்குவாதமாக மாறுது, அகங்காரம் இல்லாதவன் வாக்குவாதம் பண்ண மாட்டான் அப்படின்றது பாபா சரித்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுபோல் நம்மளுடைய ஹேமத் பந்த் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆர்கியூமெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணுவார். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சச்சரிதத்திலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு நடக்கும். குரு தேவையை பற்றி சண்டை போடும்போது வழிகாட்டி எதுக்கு நமக்கு அப்படிலாம் சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா அவங்க சண்டை போட்ட அந்த ஆர்கியூமெண்ட் பண்ண இடம் வந்து துவாரகமாயிலிருந்து தூரமான ஒரு இடத்துல, சாத்தேவாடான்ற இடத்துல வந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து எல்லாரும் பாபாவை பார்க்க போவாங்க. அப்போ தீக்ஷித் வந்து கிளம்பணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா
பாபா வந்து ஒரு குருவோடைய தேவையை பற்றி ஒரு வழிகாட்டி எவ்வளோ முக்கியன்றதை வந்து சொல்லுவார். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய அனுபவங்கள். ஹேமத் பந்த் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தற்பெருமைக்கும் அவருடைய அகங்காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுது. இப்படி பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் வந்து இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம். சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹோலி பண்டிகை அப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட வருவேன்னு சொல்லியிருப்பார். அப்போது ஒரு பேஷ் ரிலீஃப் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கதை சாப்டர் 18 and 19 வந்து பார்த்திங்கன்னா குரு சரித்திரத்தை வந்து சாத்தே வந்து ஒரு வாரத்தில் பாராயணம் பண்ணி பாபாவுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடச்சிருக்கும். அப்போ அவர் ஹேமத் பந்த் வந்து ரொம்ப வருத்தப்படுவார். நான் வந்து இத்தனை வருஷமாக படிக்கிறேனே எனக்கு இந்த பலன் இல்லையேன்னு சொல்லும்போது அவரை பாபா வந்து என்ன செய்வார், ஷாமா கிட்ட போய் 15 ரூபாய் தட்சணை வாங்கிட்டு வர சொல்லுவார். அப்போ அவங்களுக்குள்ள நடந்த உரையாடலில் ராதாபாய் தேஷ்முக்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க மூலமாக ஸ்ரத்தா சபூரி பொறுமை நம்பிக்கைன்றதை வந்து கற்றுக்கிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சச்சரிதத்தில் வந்து அந்த கோட் மடிப்பில் வந்து பொட்டுக்கடலை இருக்கும், அதை வந்து அவர் சாப்பிடுவார். அப்போ பாபா வந்து அந்த பொட்டுக்கடலையை வச்சு ஒரு கதை சொல்லுவார். எப்பயுமே உங்கள் முன்னாடி யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய குருநாதரை நினச்சிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றத கதையை சொல்லுவார். இன்னும் ரொம்ப டச்சிங்கான கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் மோர். நல்ல வயிறு முட்டை ஹேமத் பந்த் சாப்பிட்ருவார். சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா பாபா வந்து பார்த்திங்கன்னா மோர் கொடுப்பாரு. இதுக்கடுத்து உனக்கு இந்த மாதிரி ஒரு மோர் கிடைக்காதுன்னு சொல்லுவார். இப்படி சாய் சச்சரிதத்தில் பல அனுபவங்கள், பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பாபா வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ஹேமத் பந்த் வந்து பதிவு பண்ணுவார். ரொம்ப அழகாக பதிவு பண்ணுவார். சாய் சச்சரிதத்தில் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே சொல்லுவாங்க, என்ன அழகாக சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா ஹேமத் பந்த் வந்து பார்த்திங்கன்னா வெறும் புறக்கருவியே. அவருடைய அகங்காரம் அளிக்கப்படும் போது நானே அவருக்குள் புகுந்து என்னுடைய வரலாற்றை எழுதுவேன், என்னுடைய வரலாற்றை எழுதி என்னுடைய பக்தர்களுடைய அவங்கள வந்து நான் திருப்திப்படுத்துவேன் அப்படின்றத பாபா சொல்லியிருப்பார். சச்சரிதத்தில் ரொம்ப அழகாக அதை வர்ணிச்சிருப்பாங்க. நீ வெறும் எழுதுகோலே, நீ வெறும் புறக்கருவியே அப்படின்றத பாபா சொல்லியிருப்பார். நான் அவருக்குள் புகுந்து அவருடைய அகங்காரம் அழியும் போது, ஹேமத் பந்தோட அகங்காரம் அழியும் போது அவருக்குள் புகுந்து என்னுடைய வரலாற்றை, எப்படி பாபாவுடைய வரலாற்றை அவரே எழுதுகிறாராம், அவரே எழுதி தன்னுடைய பக்தர்களுடைய ஆவல்களை வந்து பூர்த்தி செய்வேன் அப்படின்றத பாபா சொல்லியிருப்பார். அப்படி வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் பொக்கிஷமான சாய் சச்சரிதத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேமத் பந்த் வந்து கொடுத்துருப்பாருங்க. அந்த சச்சரிதம் வந்து எத்தனையோ பக்தர்களுக்கு இன்னைக்கு நாள் வரைக்கும் கோடான கோடி பக்தர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக, வாழ்க்கை துணையாக நம்மளுடைய சாய் சச்சரிதம் இருக்குங்க. அப்பேற்பட்ட சச்சரித்திரம் இன்னைக்கும் எத்தனையோ பக்தர்கள் ஒவ்வொரு நாள் தினம் பாராயணம் பண்ணுறாங்க, ஒரு வாரம் பாராயணம் பண்ணுறாங்க, 48 நாள் பண்ணுறாங்க. இப்படி அவங்க விருப்பப்பட்ட மாதிரி சாய் சச்சரித்திரம் பாபா எங்ககிட்ட பேசுகிறாருங்க. இது எங்கள் பாபாவோட வரலாறுங்க. எங்கள் பாபாவோட சச்சரிதம் படிக்க 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 நாங்கள் ஆன்மீக முன்னேற்றம் அடையுதுங்க. அப்படி சச்சரிதத்தை வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க, இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க ராமாயணம், பகவத்கீதை, ஹோலி பைபிள், குரானுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய சாய் சச்சரிதம் இருக்குது. அந்த சச்சரிதத்தை வந்து கொடுத்தவர் நம்மளுடைய ஹேமத் பந்த், அந்த ஹேமத்ரிய பந்த். அந்த ஹேமத் பந்த் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே, நல்லா கேட்டுக்கோங்க, எந்த இடத்துலையுமே அவருடைய பெருமையையோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பக்தர்களுக்கு திணிக்கலை. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, திணிக்கலை. இப்போ நிறைய பேர் வந்து புத்தகம் எழுதும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பல விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த சச்சரிதம்ன்றது என்ன, ஹோலி குரான், பைபிள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், அதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கோம். சச்சரிதம்ன்றது சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு. அந்த வாழ்க்கை வரலாறை வந்து எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சது ஹேமத் பந்துக்கு. ஆனால் அவர் எந்த இடத்துலையும் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு நடந்த
அனுபவங்களை எல்லாம் அவர் பதிவு பண்ணலை. ஏன்னா அப்படி பதிவு பண்ணால் இது ஹேமத் பந்தோடைய அனுபவம், ஹேமத் பந்துக்கும் பாபாவுக்கும் ஏற்பட்ட அனுபவமாக அது மாறிடக்கூடாது. இன்னும் பல பக்தர்களுடைய அனுபவங்களை பாபா அனுமதியோடு அதை சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணாருங்க ஹேமத் பந்த். ரொம்ப முயற்சி பண்ணார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுங்க, ஹேமத் பந்தோடைய பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் மருத்துவ வசதி அந்த அளவுக்கு இல்லை. ஒரு பிரசவத்துக்கு ஒரு பெண்மணி போகிறாங்கன்னா அந்த சுற்றி இருக்கிறவங்க அறியாதவங்க, பிரசவத்துக்கு போகிறோமா ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், திரும்ப வருவையான்னு தெரியாது, இப்படி அவங்களெல்லாம் வந்து ரொம்ப பயமுறுத்துவாங்க. அந்த காலத்தில் அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளம் வயதிலேயே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைங்க தான் அவங்களாம். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு குழந்தைய பெற்று எடுக்கும்போது அவ்வளோ பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஹேமத் பந்தோடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் ரொம்ப குழம்பி பயந்து இருக்காங்க, பிரசவத்துக்கு போகிறோமேன்னு. அப்போ பிரசவமும் ஆகுது. அவங்களுக்கு வந்து பாபா ஆசீர்வாதத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தைய வந்து அந்த அங்கே இருக்கிற ஒரு பெண்மணி வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே ஹேமத் பந்தோடைய மகளுக்கு காட்டுறாங்க. இந்தாம்மா இதுதான் உன்னுடைய பையன், நீ பெத்த பையனை பாருமா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்மா அப்படியே பயந்துடுறாங்க. ஏன்னா ஹேமத் பந்தோடைய பேரன், அந்த பேரன் வந்து அந்த பிறந்த பேரன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தலைக்கு மேலே ஒரு சக்கரம் மாதிரி ஒரு ஆறா மாதிரி இருக்குது. எப்படின்னா அந்த காலத்தில் பழைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெய்வ படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெய்வம் வர்றப்போ தெய்வத்துக்கு பின்னாடி தலைக்கு பின்னாடி ஒரு ஆறா மாதிரி ஒரு ஹாலோ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்கிறத பார்த்து அந்த அம்மா பயந்துடுறாங்க. பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த குழந்தைய தூக்க மாட்டேன், இந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புத்தி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலே கொடுக்கல. ஹேமத் பந்தோடைய பொண்ணு அவங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பாலே கொடுக்கல. அப்போது ஹேமத் பந்த் என்ன செய்வார்னா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு துவாரகமாய்க்கு பாபாவை பார்க்கறதுக்காக ஷீரடி வந்து துவாரகமாய்க்கு தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வந்தோடனே பாபா வந்து என்ன செய்வார்னா அந்த குழந்தைய அவர் வாங்குவார். அந்த பிறந்த அந்த பச்சிலம் குழந்தைய பாபா அவர் கையால் வாங்கி இது வந்து என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவர் வந்து பேசுவார். இது வந்து என்னுடைய குழந்தை, என் குழந்தை நீங்கள் எல்லாரும், அதில் இதுவும் என்னுடைய குழந்தை அப்படின்னு பாபா சொல்லுவார். பாபாவின் குழந்தைங்களாம் நம்ம எல்லாரும், இதுவும் என் குழந்தை அப்படின்னு பாபா சொல்லுவார். சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும். ஏன்னா தாய்ப்பால் பிறந்த நாள்லேருந்து பிறந்த தினத்துலேருந்து தாய்ப்பால் கிடைக்கலையே. அப்போ பாபா என்ன செய்வார்னா அவருடைய வலது கையோடைய கட்ட விரல், நல்லா கேட்டுக்கோங்க, வலது கையோடைய கட்ட விரலை வந்து அந்த குழந்தையோட வாயில் வந்து வைப்பார். வச்சோடனேயும் அந்த கட்ட விரல்ல இருந்து பால் வரும். அந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து பருகும். அந்த குழந்தை ஹேமத் பந்தோடைய பேரன். அந்த பேரன் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய கட்ட விரல்ல இருந்து பால் குடிச்சிருப்பார். அவர் தான் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக விஷயங்கள் பண்ணி பாபாவுடைய தர்பாரை அலங்கரித்து பல பக்தர்களை வந்து பாபா கிட்ட வந்து கூப்பிட்டு வந்த ஒரு பக்தர் நம்மளுடைய தேவ் பாபா. அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவ் பாபா. அவரை பற்றி சாய் சச்சரிதத்தில் எந்த இடத்துலையுமே அவர் சொன்னதே இல்லைங்க. அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க பேரன் அந்த காலத்திலே கட்ட விரலில் பாபாவுடைய கட்ட விரலில் பால் குடித்தார், இதெல்லாம் சொன்னதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஹேமத் பந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மருமகனை பற்றி எந்த இடத்துலையும் சாய் சச்சரிதத்தில் சொல்லவே இல்லை. அவருக்கு நிறைய அனுபவங்கள் நடந்துச்சு, இந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா சச்சரிதம்ன்றது வந்து ஒரு புனிதமான வரலாறு, பாபாவின் ஒரு மிக முக்கியமான வரலாறு. கோடான கோடி பக்தர்களுக்கு இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது. நம்மளுடைய கேள்விகளுக்கு, எத்தனையோ பக்தர்களின் கேள்விகளுக்கு வந்து பாபாவே பதில் சொல்கிற மாதிரி ஒரு புத்தகமாக இருக்குது. அந்த புத்தகத்தை எழுதின ஹேமத் பந்த் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் நடந்த பல அனுபவங்களை எழுதலை. காரணம் என்னென்னா பாபாவுடைய ஆசீர்வாதமும் அனுமதியும். பாபா ஆரம்பத்திலே சொல்லிட்டார், நீ வெறும் எழுதுகோள், நீ வெறும் புறக்கருவியே,
நான் உன்னுள் புகுந்து என்னுடைய வரலாற்றை எழுதுவேன் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். அப்படி எழுதப்பட்ட வரலாறுங்க இந்த வரலாற்றை எழுதி முடிக்கும் போது ஹேமத் பந்த் வந்து அவர் வந்து உயிரோடு இல்லை, அவர் வந்து தவறிட்டாங்க. அதுக்கடுத்து பிவி தேவ்ன்றவர் வந்து என்ன செய்வார்னா, அவர் வந்து அந்த ஹேமத் பந்த் எழுதின பல குறிப்புகள் எல்லாம் எழுதி சேகரித்து அவர் புத்தகமாக ட்ரை பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை சச்சரித்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அவர் எழுதின புத்தகம், ஹேமத் பந்த் எழுதின புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா கவிதை நடையாக இருக்கும். ஓவி டு ஓவின்னு சொல்லுவாங்க, கவிதை நடையாக இருக்கும். மராத்தியில் எழுதியிருப்பார் ஹேமத் பந்த். அதுக்கடுத்து நிறைய டிரான்ஸ்லேஷன், நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்தாங்க. நம்ம படிக்கிற புத்தகம், இப்போ உதாரணத்துக்கு தமிழில் படிக்கிறோம்ல, அந்த ஒரு குட்டி புக்கு, சின்ன புக்காக இருக்கும், சிவப்பு கலர் புக்கு, சன்ஸ்டானில் நீங்கள் வாங்குவீங்க ஷீரடியில். அந்த சின்ன புக்கு வந்து பார்த்திங்கன்னா உரைநடையாக இருக்கும். டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து உரைநடையாக பண்ணியிருப்பாங்க. அந்த உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா பாபா சொன்ன அந்த விஷயங்கள், அந்த ஓவி டு ஓவி கவிதை நடையில் ஹேமத் பந்த் எழுதினார்ல, அதிலிருந்து சுருக்கப்பட்டு பல விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, சுருக்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து ரொம்ப சாஃப்டாக, கைண்ட் ஹார்ட்டாக, அதே போல் சில நேரங்களில் அவர் கோவப்படுவார், அவர் பேசுகிற வார்த்தைகள் புரியாது, இந்த மாதிரி அவரை வந்து அப்படியே மேலாப்பில், அந்த மாதிரி வார்த்தை மேலாப்பில் அவரை வந்து சொல்லி கொண்டு போவாங்க. ஆனால் இதுவே மராத்தி சரித்திரத்தில் படிச்சிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. மராத்தி சரித்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா சாத்தேவாடா இருக்குது. குருஸ்தானுக்கு பின்னாடி சாத்தேவாடா இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் பக்தர்கள் தங்கும் ஒரே சத்திரமாக இருந்தது சாத்தேவாடா. சாத்தேவாடாவுடைய 2வது ஃப்ளோர் வந்து கட்டணும். 2வது ஃப்ளோர் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா பாபா லெண்டிபாக்கு போகிறாரு. போகிறப்ப 2வது ஃப்ளோர் கட்டும்போது ஒரு சைடு பாபாவுடைய வேப்ப மரம், அந்த குருஸ்தான் வேப்ப மரத்தில் ஒரு சைடை வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் நம்ம 2nd ஃப்ளோர் கட்டிடலாம். ஆனால் பக்தர்கள் அங்கே இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இது பாபாவோட குருஸ்தான், பாபா இங்கே வந்து தவம் பண்ணார், இதை எப்படி நம்ம வந்து கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பதறாங்க, பயப்படுறாங்க. அந்த வழியாக லெண்டிபாகுக்கு போன பாபா என்ன பண்ணுவார்னா, நீங்கள் கட் பண்ணுங்க, நமக்கு ஒரு தேவைன்னு இருந்தால் நம்ம கட் பண்ணி தான் ஆகணும், கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கடந்து போவார். கடந்து போயிட்டு லெண்டிபாகுக்கு போயிட்டு திரும்ப வர்றப்போ யாருமே பாபா சொன்ன வார்த்தையை கேட்கவே இல்லை. அப்போ பாபா என்ன செய்வார்னா, அவரே அந்த குருஸ்தான் வேப்ப மரத்தில் ஒரு சைடு கிளையை வந்து பிரான்ச்சை வந்து வெட்டுவார். அப்போ வெட்டுறப்போ பாபா என்ன சொல்லுவார்னா, நான் ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை சொல்லுவேன், 3வது தடவையும் என் பேச்சை நீங்கள் கேட்காட்டினா ஒருவேளை என்னுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தை என் பேச்சை கேட்காட்டினாலும் கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன். அப்படி நீங்கள் யாரும் என் பேச்சை 3வது தடவையும் கேட்காட்டினா கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன் அப்படின்ற பாபாவுடைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற இந்த உரைநடை சாய் சச்சரித்திரம் சின்ன புத்தகத்தில் இருக்காது. இந்த மாதிரி பல வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கப்பட்டிருக்கு. இப்போது நம்ம சின்ன சச்சரிதத்தில் வந்து ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு அரைக்கிற கதை வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாபா ஒரு ஹார்ஷாக ஒரு வார்த்தை பேசுவார், இது என்ன உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். அந்த ஒரு வார்த்தைகள், இந்த மாதிரி ஒரு 2-3 வார்த்தைகள் தான் ஹார்ஷாக இருக்கும். ஆனால் ஓவி டு ஓவி கவிதை நடையில் சொல்லப்பட்ட அந்த சரித்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக பாபாவுடைய வார்த்தைகள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஹேமத் பந்த் வந்து எந்த இடத்துலையும் பாபாவை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய மகான், நம்மளுடைய குருநாதர், அவரை வந்து நம்ம இப்படி காட்டணும் அப்படி காட்டணும், பாலிஷ்டு வேர்ட்ஸ் ரொம்ப ஒரு பக்குவமாக சொல்லணும் அப்படிலாம் அவர் செய்யவே இல்லை. பாபா என்ன பேசினாரோ அதை அப்படியே சொல்லிட்டார், பாபா என்ன சொல்ல வந்தாரோ அதை அப்படியே சொல்லிட்டார். எந்த இடத்துலையும் பாபாவின் வார்த்தைகளை வந்து அவர் சுருக்கவே இல்லை. அதுக்கடுத்து வந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து காலத்தின் நேரம் கருதி பல புத்தகங்கள் படிக்க போகிறாங்க, பல பக்தர்களுடைய புரிதலுக்காக சுருக்கிட்டாங்க. நீங்கள் அந்த ஓவி டு ஓவி மராத்தி சரித்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய மயிலாப்பூரில் வந்து
ஸ்ரீமத் சாய் ராமாயணம் நினைக்கிறேன் அந்த புத்தகம் பேர். அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மராட்டி ஓவி டு ஓவியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதாக சொல்லுவாங்க. அந்த புத்தகத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வினிமா எப்பயுமே சொல்லுவாங்க, ஜெரினா புக்கில் வந்து நிறைய ஹிண்ட்ஸ் கிடைக்கும். பின்னாடி லாஸ்ட் பேஜில் இந்தந்த நாளில் இந்தந்த வருஷத்தில் இதெல்லாம் நடந்துச்சுன்றதை வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஆழமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்திரா கேர் அப்படின்றவங்களுடைய புத்தகம் இருக்குது. டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பாங்க மராத்தி சச்சரிதத்தை. அந்த இந்திரா கேரோடைய புத்தகம் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அந்த புத்தகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்படி பாபாவுடைய மாபெரும் பொக்கிஷமான சாய் சச்சரிதத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் நம்மளுடைய ஹேமத் பந்த் வந்து இருட்டடிப்பு பண்ணலை. எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹேமத் பந்த் வந்து பெரிய ஜாதி மக்கள் கதைகளையோ இல்லை தாழ்த்தப்பட்ட இனத்தோடைய கதைகளையோ இப்படி அவர் வந்து வேறுபடுத்தவே இல்லை. எல்லாருடைய கதைகளும் எல்லாருடைய அனுபவங்களும் அவருக்கு என்னென்னலாம் கிடைச்சிச்சோ, எந்தெந்த பக்தர்கள்லாம் பார்த்தாங்களோ, பாபா என்ன அனுமதி கொடுத்தாரோ அது அப்படியே பதிவு பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட பொக்கிஷமான சாய் சச்சரித்திரம் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்லையும் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சச்சரிதம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மக்கள் வந்து பாராயணம் பண்ணுவாங்க. எல்லார் இடத்துலையும் நம்ம வீட்டில எல்லாம் பாராயணம் பண்ணுவோம். இவங்க வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா ஸ்ரவன் மாதத்தில் பாராயணம் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஆடி மாதம் சொல்லுவோம், அது மாதிரி ஸ்ரவன் மந்த்துன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மந்த், ஹோலி மந்த்துன்னு சொல்லுவோம், புனிதமான மாதம். அந்த புனிதமான மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் தாங்க வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீரடியில் வந்து சாய் சச்சரித்திர பாராயணம் வந்து நடக்க போதுங்க. வருஷத்தில் ஒரு முறை பாராயணம் நடக்கும். அது ஸ்ரவன் மாதத்தில் நடக்கும். அது ஆகஸ்ட் மாதத்தில் வரும். இன்னைக்கு சாய் சச்சரித்திரம் ஷீரடியில் பாராயணம் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் 8 நாள் 9 நாள்னு சில கணக்குகள் இருக்கும். போன வருஷம் 9 நாள் பாராயணம் நடந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் 8 நாள் நடந்துச்சு. இப்படி பாராயணங்கள் நடக்கும். எல்லாரும் அவங்க வீட்டில் உட்காந்து விளக்கு ஏற்றிட்டு பாராயணம் பண்ணுவாங்க. இன்னும் பாராயணம் பண்ணுற ஒரு இடம் இருக்குது ஷீரடியில், அங்கே போய் பாராயணம் பண்ணுவாங்க. இப்படி பாராயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க ஷீரடியில். அதுபோல் பக்தர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாய் சச்சரித்திரன்ற அந்த புனிதமான புத்தகத்தை வந்து முறைப்படி படிங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் விளக்கு ஏற்றுறீங்களோ ஏற்றலையோ உங்கள் உள்ளத்தில் பாபாவை நினச்சிட்டு படிங்க. நீங்கள் படுக்கும் அறையில், இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் பதிவு பண்ணுறேன், நீங்கள் படுத்துக்கிட்டு அந்த புத்தகத்தை படிக்காதீங்க. அது நம்மளுடைய பாபாவுடைய வரலாறு. முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து படிங்க. கீழே சமங்கால் போட்டு உட்காந்து படிங்க. முடியலைன்னா சேரில் உட்காந்து படிங்க. படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு செல்லு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு புத்தகத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படிக்காதீங்க. அந்த புத்தகம் நம்ம பாபா நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரலாறு, அவருடைய வரலாறு. அந்த வரலாறு நம்ம வாழ்க்கையில் வந்து பல நாள், பல நேரம், பல நொடி பொழுது, பல விஷயங்களை வந்து நம்மளை வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த புத்தகத்தை எல்லாரும் சாய் சச்சரிதத்தை பாராயணம் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமா எங்களுக்கு சொல்லி அதை உங்களுக்கு பதிவு பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பாபா பக்தரின் வாழ்க்கை வரலாறுல சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.